அம்மா, எனக்கு ஒரு சாக்லேட் பார் வாங்குங்கள். அங்கு யார் சத்தம் போடுகிறார்? இது மதியம் 2 மணி ஆகிறது. ஒரு நிமிடம். இது அக்டோபர் 31ஆம் தேதிதானா? இதன் அர்த்தம் ஹாலோவின் நேரம். என் சகோதரியிடத்தில் முறை பயன்கள். முதல் முறை பயன் வெள்ளை தாளில் ஒரு பந்தை போடுவது. அந்த பயமுறுத்தும் முகத்தை மறக்க கூடாது. எப்படி செல்லுது? பயந்துட்டீங்களா? அப்போது விட்டு வா. நமக்கு மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும். இதோ என் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை மிகவும் பயமுறுத்துவதற்காக அவளது தலைக்கு மேலே ஒரு பேயை தொங்கவிடலாம். பேய்க்கு பிறகு அவள் தன் கைகளுக்கு கவனம் செலுத்துவாள். அங்கே பயங்கரமான குளோவ்ஸ் இருக்கின்றன. அவளுக்கு எழுந்து என்னை எதிர்த்து போராட வேண்டும் தோன்றலாம். ஆனால் கால்கள். அடுத்தது சூப்பர் மதுரமானது. பிளேட்ல பச்சை ஒழுக்கம். அவள் முகத்தை பச்சையாக மிதிக்கலாம். அது பரம நகைச்சுவையாக இருக்கும். இப்போ இறுதி சேர். பாதையில் ஒரு செங்கல் சுவர். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன அற்புதமான காலை! கடவே, இது என்ன மாதிரியான மானிட்டர்? இல்ல, எல்லா கையுறைகளும் சரி. ஏ மற்றும் நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். இது கண்டிப்பாக பெண். அல்லோ, இது நச்சண்டு இருக்காதுன்னு நம்புறேன். அப்படியே பெண், உனக்கு பிரச்சனை வர இருக்குது. நான் வழியில இருக்கு. இது என்ன? இங்க வழி இருந்தது. இது சாதாரண வால்பேப்பர் தான். அலை வணக்கம் குட்டி சகோ. ஹாப்பி ஹாலோவீன். உனக்கு மனநிலையில சிக்கலா? எவ்வளவு குளிர்ச்சி மிக்க நிகழ்ச்சி! என் கண்களை பிரிக்க முடியவில்லை. நம்ம காலை உணவிற்கு ஏதாவது இருக்க வேண்டும். பால். குறிப்பாக நம்ம காலை உணவிற்கு சீரியல் வச்சிருக்கிறோம். பலவையானது. ஆனால் ஜேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாத்திரமாக குறிக்கிறாளே. எனவே நான் ஒரு கேலி செய்யலாம். இனிய தானியங்களை எல்லாம் என் தட்டில் ஊற்றுவோம். எனது சகோதரிக்கு எனக்கு இன்னும் சுவாரஸ்யமான அருவருப்பான பூச்சிகள் உள்ளன. அவனை எல்லாம் காலியான தானிய பெட்டிகளில் ஊற்றி ஜேன் போப்ரோப் செய்யலாம். இப்பொழுது இந்த காலை உணவை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். அதுவே இதோ செய்முறைகள். ஐயோ சகையாதரி, உனக்காக அனைத்தையும் இங்கேதான் தயார் செய்தேன். இதோ ஒரு கண்ணடி, பால், சீரியல் மற்றும் ஒரு கரண்டி. சாப்பாடு சுவைபடும் சகையாதரி. எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா. நன்றி. நான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதிலேயே இருந்தேன். அதை போல் காலை முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் நின்றுவிட முடியவில்லை. இன்னும் காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை மற்றும் பால் சேர்த்த சீரியல் எனக்கு பிடிக்கும். நான் உண்மையில் மிகவும் பசிக்கிறது. எவ்வளவு அருமையான மனம்! என்ன ஒரு அருவருப்பான விஷயம். நீ வெடு நீராக வைத்துக் கொண்டாய். உன்னை நான் ஒரு வெட் விரும்பியாளன் என்றே அழைப்பேன். நான் என் சகோதரனை ஸ்காம்பிக் என்றால் ஒரு குளிர்ந்த யோசனையை நினைத்தேன். ஒரு கருப்பு மேசை கிளோத்து மற்றும் முகத்திற்கு ஒரு துளை கொண்ட ஒரு போலி மேசையை உருவாக்குவோம். அதன் மேல் துபப்பு வைத்து பயமுறுத்தும் மேக்கப் செய்வோம். ஆமாம், இப்போது நாம் அவனை பயமுறுத்தலாம். ஒரு முழு பக்கெட் பாப்கார்ன். அருமை. சாப்பிடுவோம். ஹே நண்பா, இது சந்தேகமாக தெரிகிறது. ஆனாலும் பாப்கார்ன் சுவையாக தெரிகிறது. என்ன உரிமையுள்ளவை எனக்கு கடித்தது. நான் பாப்கார்ன் மர்மமாக இருக்கிறேன். நீ அதை சாப்பிட முடியாது. என்னை சாப்பிடாதே. சரி, நான் ஒரு குளிர்ச்சி நிறைந்த புதிய கபடம் கண்டுபிடித்தேன். சமீபத்தில் எனக்கு ஒரு போலி கை கிடைத்தது. ஜேன் ஹாலோவின் விருந்துக்காக அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். நான் தவறுதலாக எனது கைகளை ஊடுருவி பார்த்தால் சிரிப்பாக இருக்கும். நாம் கையாள வேண்டியது போலி கைகள் தான். அருமை. என்னுடைய சகோதரிக்கு உதவ போகிறேன். ஜேன், என்ன செய்கிறாய்? உனக்கு உதவி அளிக்கவா? நான் என் கருவிகளை கொண்டு வந்தேன். நகங்களுக்கு சுவர் துளைக்கும். என்ன நடக்கிறது? என் கையை துளைத்து விட்டேன். இல்லை, இது உண்மையில் பெண்ணின் கையா? இது ஒரு போலி ஒன்று. அவன் கபடங்கள் செய்ய தெரியுமே. ஆனால் எனக்கு இன்னும் சிறந்த ஒரு யோசனை இருக்கிறது. இப்போது நான் அவனை ஒரு கும்பல் மூளை கொண்டு கபடம் செய்கிறேன். இதற்கு இரத்த சூழப்பட்ட கட்டைகள் மற்றும் கொஞ்சம் இரத்தம் தேவை. இதை குழற்றி இதை செய்வோம். வெட்னஸ்டே கத்தியை எதற்காக எடுத்தாள்? இரவில் பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஒரு கேடான எண்ணம். ஜெயின், நீயும் சினிமா பார்க்க வந்தீர்களா? எனது விருப்பமான சிப்ஸ். என்ன
வா, எனக்கும் சில சிப்ஸ் கொடு. என்ன நடக்கிறது? ஓ ஜெயின், உன் மூளை. எனக்கு என் அண்ணன் பெண்ணுக்கு புதிய பரீட்சை யோசனை கிடைத்தது. அவனை நிச்சயமாக பயமுறுத்தக்கூடிய முகத்தை பூசணிக்காயில் வெட்டப் போகிறேன். இது கண்ணாக இருக்கும். இப்போது ஒரு வாய். சிறப்பு. நாங்க ஒரு மெழுகுவத்திய உள்ளே வைக்கணும். இதனால் முடிந்துவிடும். நமது பூசணிக்காய் பேய் பெண்ணின் படுக்கையின் கீழே வைக்கப்பட வேண்டும். இருட்டில் அவன் முகம் இன்னும் பயமுறுத்துகின்றது. ஆனால் அது போதுமானதல்ல. ஒரு பேய் அவன் படுக்கையின் கீழே மறைந்தது போல இரத்த கரைகள் விடுவது அவசியம். இப்பொழுது பென் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒலிக்கிறது. ஆம், இது எனக்கு அதிகம் பிடித்த தருணம். யூஹூ! ஓ, இவை என்ன காலடி சுவடுகள்! ஏன் அவை என் படுக்கையின் கீழே செல்கின்றன? நான் பயமுறுகிறேன். அங்கே கீழே என்ன இருக்கிறது? ஓ ஓ, நான் ஒரு பிசாசு. வெளியேற. சரி சரி, என்ன மட்டும் சாப்பிடாதீங்க. ஒரு கோழை. சரி, பெட்டிகளை அகற்றுவோம். தொழியத்தில் பொழுதுக்கூட்டுகளை ஓவியம் சாதிக்க வேண்டும் போல தெரிகிறது. நான் மேலுமாக இந்த அழுக்கான வேலையை செய்ய விரும்பவில்லை. திங், என்னிடம் கண்டு விரைவில் வந்துவிடு. வீட்டை உங்களை விட யாரும் நன்றாக பசை போட முடியாது. ஆகவே தயவு செய்து தொடங்கினால் நல்லது. அதற்கே சரியானது. தோற்றத்துக்கு பிணிக்க போறான். நான் நினைக்கிறேன். டான், நீ யாருக்கா காத்திருக்கிறாய்? தொடங்கிவிடு. தொடங்க நேரம் வந்து விட்டது. நான் கண்டிப்பாக சிறிது உதவி தேவைப்படும். யாரோ நண்பர் எனக்கு வீட்டை வெண்ணெய் சுமந்து உதவுவார். அவங்கள வர்றாங்க. கவனமாக இருக்கவும். ஜாம்பி உலக முடிவு எப்போ ஆரம்பமாகலாம்? நான் ஹாஸ்யமா சொன்னேன். அவங்க என் நண்பர் தான். அவங்க அப்படியே வீட்டை ஓவியமிட போறாங்க. அவர்களுக்கு சிறந்த யோசனைகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக சுவர்களில் கைகளின் முத்திரை. அது அருமை. இது சரியானது. மற்றொரு கூரை அலங்கரிப்பாரு. இப்போ பண்ணுங்க. உங்க தலையை நீட்டிட்டு பூச்சில எப்படி அலங்கரிக்கிறதுன்னு முடிவு செய்யுங்க. ஓ, மஸ்ஃபிமல்ல யோசனையா. இந்த ஆசு பச்சை நிறங்கள் சரியான இசை. கியர்கள் மிகவும் அழகாக உள்ளன. நண்பர்களே, நீங்கள் என்னை ஏமாற்றவில்லை. நீங்கள் திரும்பலாம். மீதியை நான் உங்களின்றி செய்து விடுவேன். நன்றி. ஜன்னலை அடைக்க குளிராக இருக்கும். எங்கு பார்த்தாலும் பாசி மற்றும் பிற புல்களை அழிக்கவும் குழாயில் பாசிப்பாறைகள் ஒட்டவும் சில காளான்களும் பாதிப்பதில்லை. எனது உணர்வு ஒரு உண்மையான மிருததேகமாக இருக்க தேவையான எல்லாம் செய்ய வேண்டாம். நிலத்தடியில் கூட பாதிப்பதில்லை. இன்னும் கொஞ்சம் பிசன். எனக்கு இது அழகாக தோணுகிறது. பெரியதொரு குறுக்கு. எல்லாம் தயாராகிடுச்சா? நான் இன்னும் படிக்க தொடங்கலையே. அதுக்கிடையில் இதை செய்ய நேரம் ஆகிவிடுச்சு. ஆனால் வழக்கமாக இருக்கும் வண்ண நாடா நான் இரத்தத்தை உபயோகிப்பேன். நிச்சயமாக எனக்கு ஒரு சிறிய சாதனம் கூட உள்ளது. இது ஒரு வீட்டின் முழு மேற்பரப்பையும் நான் வண்ண மாற்ற உதவும். டாடம், எல்லாம் தயார். அடுத்தபடி சுவர் மீது வௌவால்களை அலங்கரிக்க வேண்டும். என் நண்பர்களே, நீங்கள் அமைந்திருப்பதா? பறக்கலாம். இப்பொழுது நாங்கள் கொட்டு விளக்குகளை தொங்கட்டு மாடியில் ஒரு வேலியை எடுக்கிறோம்.
இப்போது என் வீடு உண்மையான டிராகுலா கோட்டையா இருக்குது. எவ்வளவு ஆச்சரியமானது. அது என்ன? ஓ, நான் எவ்வளவு சிக்கலானவன். எனக்கு அவசரமாக மற்றொரு அஞ்சல் பெட்டி தேவை. என் நண்பர்களில் ஒருவரின் தலைவர் இந்த வழக்கில் சிறப்பாக வேலை செய்வார் என்று நினைக்கிறேன். இப்போது அதை மட்டும் தோண்ட வேண்டும். இதோ இது. ஒரு சற்றே இங்கே தங்கியிருங்கள். வாங்க இம்சா. இப்போ நம் பகுதியை மேம்படுத்துவோம். உங்க பதிகளையிலிருந்து தொடங்குவோம். தேவையான இப்போது ட்ராய மட்டாண்டோ சாரி ஒரு காவேரி கேண்டிக்கோ Arts to start the way in your free Lowry. And Hungo Saturati Stale in Kumromo Kandaway. Or the pumpkin go. Then I was your tin a little lame pen. Pendis and our free can be. There's the பூச்சிகள் வைப்பீர்களானால் this says a பூச்சி வலை போல் ஆகிவிடும். தருண் உலர்ந்த ரோஜாக்கள் எனது பூமியில் வளரும். பிறகு நான் ஒரு ஸ்ராலை அஞ்சல் பெட்டியாக பயன்படுத்துவேன். அதன் சங்கிலி வைத்துக் கொள்ளும். வரும் எந்த மின்னஞ்சல் இப்போ நான் இல்லை இல்லை, சூரியன் முடியாது. சூரியன் அனுமதிக்கப்படவில்லை. அறிகுறி என் பகுதியின் முக்கிய அலங்காரம். அனைவருக்கும் பிடித்த கட்டணம் திட்டமாக பின்தொடருங்கள். என் ரத்தத்தை முடித்து இங்கே பரமேடு இருக்கிறது. எல்லோருமே அவர்களை அஞ்சல் தொப்பி வண்ணம் பேனேன். சந்தேகம் யார்கள் பல சிவப்பு கேட்டகம் முழுமையான ஒரு இதோடைய பிடித்தமாக. சரி, கொஞ்சம் நண்பன், உனக்காக கொஞ்சம் எதற்கு கடிப்பது? நான் சும்மா என் வேலையை செய்கிறேன். ஓ, என்னை யாரும் சிரம் வைக்கும் எந்த விதமான கடுமையான கைகள் என் தோளில் வைக்கப்படவில்லை. உனக்கு ஒரு கடிதம் இருக்கிறது. நான் அதை எலும்பு கூடைக்கே கொடுப்பதாக நினைக்கிறேன். ஆஹா, இவ்வளவு தாக்கமாக இருக்க வேண்டாம். என்ன ஒரு போர் தலைவர் தலைப்பையோடு தபால் பெட்டி. எவனாவது இதை மாதிரி யோசித்தா? ஆஹா, இதோ உன் கடிதம். அவனை போக விட்டோம். வெயில் மீண்டும் வந்துவிட்டது. வீட்டிற்கு போக நேரமானது. எந்த சூரியனும் என்னை இங்கே அடைய முடியாது. இதுக்காக வீட்டின் உள்ளமைப்பை அலங்கரிக்க இது ஒரு அருமையான காரணம். முதலில் அதில் வண்ணம் தீட்ட வேண்டும். அதை பிறகு நான் சூரியனில் இருந்து என்னை காக்கவே விட்டேன் மற்றும் ஜன்னலில் ஒரு சிவப்பு திரையை தொங்க விடுவேன். அடுத்தது ஒரு மின்மினி விளக்கு எனக்கு சிறந்த நண்பராக இருக்கும். வௌவால்கள் பயன்படுத்தப்படும். அட, இது ஒளிரும். ஆனால் இதுவும் முடிவல்ல. என் அறையின் முழுவதும் தொங்கவிட பல வௌவால்களை வைத்திருக்கிறேன். சிகப்பு கார்பெட்டும் சரிதான். நான் கண்ணாடிகளை முயமுறுகிறேன். அவற்றை பார்த்தால் உடனே என் அதிசய சக்திகளை நினைவுபடுத்தி விடுகிறது. அது மிகச் சிறப்பாக உள்ளது. ஆகையால் நான் ஒரு கண்ணாடியை பயன்படுத்த முடியும். ஆஹா, நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். இந்த அழகிய சிறிய கொள்கலனில் நான் தூங்க போறேன். அதுக்கு அருகில் என் பிடித்த பொம்மைகளை நிறைய வைக்கிறேன். அதிகமான மெழுகு விசிறிகள். இதை தான் நான் ஒரு சிறந்த அறையாக சொல்வேன். மேசை இல்லாமல் எங்கே போக முடியும்? அதில் நான் ஒரு ஃபேன்டியூவை வைத்திருப்பேன். இப்போது அதை அருவருப்பான சாக்லேட்டால் நிரப்ப மாட்டேன். ஆனால் எனது பிரியமான இரத்தத்தால் அது வெள்ளியாக பொங்கி வெளிப்படட்டும். அதை தான் நான் விரும்பி ரசிப்பேன். அது சிறப்பு. இந்த புனரமைப்பு நிறைவடைந்ததை ஒரு கண்ணாடி இரத்தத்துடன் கொண்டாடுவதற்கான நேரம். ஆமாம், சரி, வாழ்த்துக்கள். வீட்டின் உள்ளே நான் எப்படி அலங்கரிக்கணும்? முதலில் ஒரு சாம்பி வைரஸ் காப்சூல் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் சுவர்கள் சரியான நிறத்தை பெறும். அதை நான் எடுப்பேன். நான் என் விருப்பமான பலகைகளை தரையில் போடுவேன். தரையை களிமண்ணால் தூசி போட வேண்டும். இப்படிதான் அது உலர் அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு சற்று பாசி மற்றும் காளான். ஆஹா, மிக அருமை. மைன்கிராஃப்டில் இருந்து ஒரு மண் துண்டு என் உள்ளகத்தில் வச்சா எவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்குது. இங்கே என் பிரியமானவரின் புகைப்படம். சில சிலைகளுடைய குடிக்கர்கள் சேர்க்க வேண்டும். கிரீப்பர்களை வலிமைப்படுத்தலாம். அவை சுவாரஸ்யமாக காட்சியளிக்கின்றன. நான் என் பிடித்த பொருட்களை இங்கு செய்ய போகிறேன். இனிப்பைகளை சாப்பிட்டு
என் பிடித்த சேனல்களை பார்க்கிறேன். என்னை தவிர இஸ்மின் ஒரு சேனை இடிச்சுடாங்க தந்தனர். நான் சுவர்களை ஏற முற்றும் ஆரம்பிப்பேன். ஒரு வாயுதாக்கு முகம் மூடிக்கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்போது சுவர்களை ஏறும்போது நிறுத்தலாம். தயாரா? அடுத்ததாக கருப்பு கம்பளம் மற்றும் கருப்பு மேசை லாக்கருடன் பயன்படுத்தப்படும். அவற்றை அறையின் மூலைகளில் வைப்பேன். அடுத்ததாக மேசை மற்றும் நாற்காலியில் பேண கருப்பு துணிகள் வேண்டும். என் செல்லமான டைப்ரைட்டரை இங்கே வைப்பேன். எனக்கு என் ஓய்வு நேரத்தில் கதைகள் எழுத விருப்பம். மெழுகுவர்த்திகள் மற்றும் வேட்டை திருடர்கள் இதனற்றவின் உள்ளமைப்புடன் சிறப்பாக பொருந்தும். மீதமுள்ள ஒன்று என்றால் அலமாரி நிரப்புவதைத்தான். இதற்கு எனது திறன்கள் என்னை உதவும். என் பிடித்த கருப்பு கரடி நண்டு ஓவியத்திலும் ஒரு இடத்தை கண்டு செலுத்த வேண்டும். வீட்டில் இதோ நான் பயன்படுத்த முடியும். அவற்றை அங்கு வைத்து விடலாம். மற்றும் ஜான் மேலே தூங்கிக் கொண்டிருப்பார். இது என் சிலந்தி நண்பன். வணக்கம். பூக்கள் எப்போதும் அதிகமாக இருக்காது. ஜன்னலையும் சிறிது அலங்கரிக்கலாம். இந்த பெரிய குளிர்ந்த கூடத்தை அந்த அண்மையில் தொங்க விடவும். முடியும். எனக்கு ஒரு வீடு உள்ளது. செல்வங்கள் எனதை மதிப்பீடு செய்ய வேண்டியதில்லை. அது மிக குளிர்ந்தது, எனக்கு தெரியும்.